தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அங்கே இருக்கக்கூடிய பி அக்ரஹாரம் அங்கே ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீ முனியப்பன் ஆலயம். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆலயம், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகவும் இருக்குது. இங்கே ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்று அங்கே திருவிழாலாம் நடைபெறும். அப்படி இருக்கும்போது அங்கே பக்தர்கள் நிறைய இருக்காங்க. அங்கே பக்தர்கள் பலரும் அங்கே அன்பளிப்பாக வேல்கள் சாற்றுவது உண்டு. அங்கே மூலவராக இருப்பவர் ஸ்ரீ முனியப்பன் தான். அங்கே வேல்கள்லாம் அவங்களுக்கு சாத்துவது உண்டு, அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அதை இப்போது இந்து சமய அறநிலையத்துறையின் செயலாளர் அங்கே அத்துமீறி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேல்களை எல்லாமே அகற்றியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை தந்திருக்கு. அதன் பிறகு பக்தர்கள் தன்னிச்சையாகவே இந்த செயலை பார்த்து அப்படியே கொதித்தெழுந்து போயிட்டு அங்கே அறநிலையத்துறை அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னே அறநிலையத்துறை அதிகாரிகளும் அடிபணிந்து இந்த இவ்வளோ எழுச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம அதை அடிபணிந்து மீண்டும் அந்த வேலைகளை ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலுமே பொதுமக்களிடமும் அந்த பக்தர்களிடமும் அனுமதி வாங்கி கலந்து ஆலோசித்து தான் இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பென்னாகரம் இந்துக்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்து சமய அறநிலையத்துறை அத்துமீறி செயல்பட்டு இருக்கின்றது அந்த அழகான வார்த்தை சொன்னீங்க, பாராட்டுறேன். ஒவ்வொரு கோயிலும் ஒரு மரபு இருக்கும். அந்த கோயிலுக்கு வழிபட வரக்கூடிய பக்தர்கள் ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வேண்டுதலோடு இருப்பாங்க. ஒரு வேலை நட்ட வச்சுன்னா ஒரு காரியம் நடக்கும், அவங்க வேண்டுதல் ஒன்று பழிக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக நல்ல விஷயம் இருக்கலாம். அப்படி வேண்டுதலோடு வைக்கப்பட்ட அந்த வேலை பிடுங்கி எறிந்தால் அவன் எவ்வளோ துடிச்சு போவான் பாருங்க. இது நீங்கள் அந்த அந்த ஒரு தனிப்பட்ட ஆளுடைய அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பாதக செயலை செய்திருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணணும், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள வேலையை விட்டு தூக்கினா கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோயிலுடைய மரபை காக்க வேண்டிய அறநிலையத்துறை அந்த மரபை மீறிய காக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திரும்பி கொண்டு நட்டா மட்டும் பத்தாது. இட்ஸ் நாட் த ஹீலிங் சொல்யூஷன். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், அறநிலையத்துறை இந்த ஆலய மரபுகளை மீறிக்கொண்டே வருகிறது. பல உதாரணங்கள் சமீபத்தில் பாருங்க. இதே செய்திகள் சிந்தனைகளில் சில நாட்களுக்கு முன்னால வடசென்னையில் ஒரு பகுதியில் பொங்கல், ஒவ்வொரு வருஷம் பொங்கல் வைப்பாங்க, பொங்கல் வைக்க தடை, இனிமேல் பொங்கல் வைக்கக்கூடாது போர்டு போட்டாங்க அறநிலையத்துறை. அந்த பொங்கல் வைப்பதற்கான கட்டணம் எங்கிட்ட கொடுங்க, உங்க பேரை சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்களே உங்க சபை பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வைக்கிறது அவங்க வேண்டுதலாக வைப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா இந்த கங்கை அம்மன் கோயில் கோடம்பாக்கம் கிட்ட அந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு முழுக்க அந்த கோயிலுக்காக வேண்டுதல், நாள் முழுக்க ஆயிரக்கணக்கான பெண்கள் வைப்பாங்க. அது மனசு வேண்டுதல், அந்த வேண்டுதல் படிச்சோன்னு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. நீ பொங்கல் வைக்காத, நான் உனக்காக வைக்கிறேன், நான் எல்லாம் சேர்ந்து ஒரே அண்டால வச்சு உன் பேரை சொல்லிடுறேன். அது எப்படி அவருக்கு ஈடுபாடு? என்னுடைய சாமி, நான் பொங்கல் வைக்கணும், இப்படிதான் ஒருத்தர் நினைப்பாங்க. சபரிமலைக்கு இருமுடி கட்டத்துக்கு தடை வச்சிருக்காங்க இங்க சில கோயில்கள்ல, அறநிலையத்துறை இருக்கக்கூடிய கோயில்கள்ல. ஒவ்வொரு ஆண்டு புதுசா ஒண்ணு வரல, ஒவ்வொரு ஆண்டு அந்த இருமுடி கட்டக்கூடிய பக்தர்கள் கட்டுவாங்க. இந்த ஆண்டு தடை. அப்ப இந்த அளவுக்கு அறநிலையத்துறை இது பரவாயில்ல, இந்து கோயிலுடைய இது தடுக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அக்கிரமத்துல அக்கிரமம் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை சார்பாக கிறிஸ்துமஸ் விழா நடக்குது, அறநிலையத்துறை அமைச்சரே போய் கலந்துக்கிறார். அதையும் நேற்றுக்கு செய்திகள் சிந்தனைகளில் பேசினாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய துறை அறநிலையத்துறை என்ற சந்தேகமே பக்தர்களுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. சிடிவியில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சின்ன குறும் படம் என்று சொல்கிறாங்க இல்லையா, 2 நிமிஷம். அந்த கோயிலுக்கு போட்டோமா மசூதிக்கு போட்டோமா 3 பசங்க கேட்பாங்க. ரொம்ப அது லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. தயவுசெய்து சிடிவி நேயர்கள் எல்லாரும் அந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த லட்சணத்தில் தான் அறநிலையத்துறை இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியட்டும். அதனால அந்த பென்னாகரம் இந்துக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.
இப்போ நேற்றைக்கு சில செய்திகள் வந்து பல பிரபலமான பல கோயில் பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் திறக்கக்கூடிய சொர்க்கவாசல், அதுக்காக காத்திருந்து அந்த ஒரு நாளுக்காக அந்த சொர்க்கவாசல் அன்றைக்கி தான் மற்ற நாள் மூடி இருக்கும். அது வழியாக பரமபத வாசல் என்று கூட சொல்வார்கள். அது வழியாக போனதுன்னு காத்திருப்பார்கள். பல முக்கியமான கோயில்களில் பெருமாள் கோயில்களில் விஐபிக்கு மட்டும்தான் கட்டண தரிசனம், அதை அரசியல் சிபாரிசு உங்களுக்கு மட்டும்தான் அதை உள்ளே போக முடியும் அந்த சொர்க்கவாசல் வழியாக, மற்ற பாமர மக்களுக்கு கிடையாது என்று தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வந்து ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. இந்த அளவுக்கு பக்தர்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, எப்படிலாம் தடுக்கலாம், கட்டணம் மட்டும் வசூல் பண்ணி எப்படி கல்லா கட்டலாம் என்ற ரீதியில் இன்றைய அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால பெண்ணாகரம் ஹிந்துக்களை பாராட்டுகிறோம். முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. ஏற்கனவே இதே போல பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. நாம் ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். சென்ற ஆண்டு ஸ்ரீ டிவியுடைய ஆண்டு விழாவில் இதே போல் திருவட்டாறு அனந்தபத்மநாப சுவாமி கோயில் கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒவ்வொரு முறையும் கும்பாபிஷேக சமயத்தில் திருவிழா சமயத்தில் அங்கே காவி கொடிகளை நடுவார்கள். அது வீதி முழுக்க நடுவார்கள். அதே போல் நடப்பட்ட காவி கொடிகளை வந்து பிடுங்கி எறிந்தது மனோ தங்கராஜ் உத்தரவின் பேரில். நேரடியாக சொன்னாரோ ஃபோனில் சொன்னாரோ தெரியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணியை சேர்ந்த சிலர் போய் போராட்டம் நடத்தி உடனே ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து பெரிய போராட்டம் நடத்திய காரணமாக காவல்துறையே மீண்டும் வந்து அந்த எல்லா கூடையும் அவங்களே நட்டு வச்சாங்க. அதே போல் இன்னொரு சம்பவம் கன்னியாகுமரியில் அந்த மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் ஹைந்தவ அந்த சபை சார்பாக மாநாடு, ஒவ்வொரு கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்து நடந்த மாநாடு, அது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். இந்த ஆண்டு அந்த மாநாடு நடக்கக்கூடாது என்று தடை போட்டார்கள். அப்போ கடுமையான எதிர்ப்பு, ஹிந்துக்கள் அனைவரும் சேர்ந்து எதிர்த்ததன் காரணமாக மீண்டும் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதெல்லாம் முன்னுதாரணம். ஆகவே அந்த பட்டியலில் பெண்ணாகரமும் சேர்ந்திருக்கிறது. பெண்ணாகரம் ஹிந்துக்கள் உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரணுள்ள ஹிந்துக்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். ஹிந்துக்கள் ஒன்றுபட்டால்தான், ஒன்றுபட்டு வீதிக்கு வந்தால்தான் இந்துக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும் என்பதை பெண்ணாகரம் சம்பவம் தமிழ்நாட்டுக்கு உதாரணமாக காட்டியிருக்கிறது.